மது வணிகத்துக்கு வந்து ஊழலை தடுக்கணுன்றதுக்காக டிபிஆர் போட்டு அவங்க போய் அதை போய் காமிச்சு வாங்குறாங்களோ அதே மாதிரி ரேஷன் கடையிலையும் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடையில் இது செய்யலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே பாமாயில் இல்லைன்னு வாங்க, ஆனால் இருக்கும். இல்லை எல்லா அரிசியும் வித்துருச்சுன்னு வாங்க, ஆனால் அரிசி இருக்கும். பலா முந்திரிலாம் இருக்குது. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இதை மதிப்பு கூட்டி விற்கிறாங்க. முந்திரியில் மடகாஸ்கரில் வாங்கிட்டு வந்து உடச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்லேயே முந்திரி காடு அவ்வளோ இருக்குது. ஆனால் அந்த முந்திரியை வந்து ஏன்னா அது சொன்ன மாதிரி அந்த இன்னைக்கு முழுக்க நம்ம அந்த கருப்பரிசி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த முந்திரி கூட கலர் கம்மியாக இருக்குன்னு வெள்ளை கலர் முந்திரி ஆப்பிரிக்காலேருந்து வருது. அதை தான் உடச்சி அங்கே அந்த பகுதியில் விற்கிறாங்க. பலாவுக்கு ஒரு 200 வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து கோடவுன் மட்டும் இல்லை, இப்போ மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். தர்மபுரியில் அதிகமாக சிறுதானியங்கள் விளைகிறது, அதுக்கும் ஒரு நல்ல வழி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். நீங்கள் எப்படி மது வணிகத்துக்கு வந்து ஊழலை தடுக்கணுன்றதுக்காக டிபிஆர் போட்டு அவங்க போய் அதை போய் காமிச்சு வாங்குறாங்களோ அதே மாதிரி ரேஷன் கடையிலையும் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடையில் இது செய்யலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே பாமாயில் இல்லைன்னு வாங்க, ஆனால் இருக்கும். இல்லை எல்லா அரிசியும் வித்துருச்சுன்னு வாங்க, ஆனால் அரிசி இருக்கும். அப்போ வந்து இதை வந்து கியூஆர் கோடு போட்டு வீட்டில் வாங்க முடியும்னா அதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் ஆக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். ஜிஐன்னு ஒன்று இருக்குது, ஜியலாஜிக்கல் இண்டெக்ஸ், புவிசார் குறியீடு. நம்ம எலவம்பாடி கத்திரிக்காய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அதை மாதிரி ஒடுகத்தூர் கொய்யா, இப்போ வெத்தலை, மஞ்சள், பட்டுப்புடவைக்கெல்லாம் ஜிஐ வாங்கியிருக்கோம். புவிசார் குறியீடு வாங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம். ஏன்னா புவிசார் குறியீடு வாங்கிட்டா விவசாயி அதுக்கு விளைவிக்கலாம். ஆனால் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கோடவுன் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதை கன்சிடர் பண்ணும்போது மானிய கோரிக்கையிலே பேசுகிற மாதிரி எல்லா கருத்தையும் சொல்ல வேண்டாம்.